நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் மேரா, மேரி, மேரே இது மூணையும் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேரா, மேரி, மேரே இது மூணோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய, தமிழில் சொல்லணும்னா என்னுடைய அப்படிங்கிறது தான் மீனிங்கு. இங்கிலீஷில் மை, மைன்னு சொல்லலாம். ஸோ மேரானாலும் என்னோட தான், மேரினாலும் என்னுடைய, மேரே அப்படின்னாலும் என்னுடைய தான். ஆனால் இந்த மூணையுமே நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுற இடம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேரா அப்படின்னா அடுத்த வர்ற சொல் வந்து ஆண்பால் சொல் ஒருமையாக இருந்துச்சுன்னா நம்ம மேரா யூஸ் பண்ணணும். அடுத்து வர்ற சொல் வந்து ஒரு சென்டென்ஸில் பெண்பால் ஒருமை இல்லைனா பெண்பால் பன்மையாக இருந்துச்சுன்னா நம்ம மேரி யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வர சொல் வந்து ஒரு ஆண்பால் பன்மை இல்லை யாருக்காவது மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு நவுனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மேரே யூஸ் பண்ணணும். ஸோ இது மூணோடைய மீனிங்கும் என்னுடைய அப்படிங்கிறது தான். ஆனால் சில பேருக்கு டவுட்டு வரலாம், மேரா அப்படின்னா பையங்க யூஸ் பண்ணுறது, மேரி அப்படின்னா பொண்ணுங்க யூஸ் பண்ணுறது. அப்படி கிடையாது. மேரா, மேரி, மேரே இது மூணையுமே பையங்க பொண்ணுங்க எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுறது தான். அடுத்து வர சொல் எந்த மாதிரி சொல்லுங்கிறத பொறுத்து தான் இதோட யூசேஜும் இருக்கும். வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸோட வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேரா பாய் அப்படின்னா என்னுடைய சகோதரன் அப்படிங்கிறது மீனிங்கு. என் சகோதரன், என்னுடைய சகோதரன் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ பாய் அப்படிங்கிறது ஆண்பால் சொல், அதனால் நம்ம மேரா யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேரி பெஹன் அப்படின்னா என்னுடைய சகோதரி, என் சகோதரி, மை சிஸ்டர். இங்கே பெஹன் அப்படிங்கிறது பெண்பால் சொல். இந்தியில் வந்து ஆண்பால் சொல், பெண்பால் சொல்னு ரெண்டு வகையான சொற்கள் இருக்குது. ஸோ ஆண்பால் சொல்லுக்கெல்லாம் நம்ம மேராவும் மேரேவும் யூஸ் பண்ணணும். ஆண்பால் சொல் ஒருமையாக இருந்தால் மேரா யூஸ் பண்ணணும். ஆண்பால் சொல்லே பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா மேரே யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்டு பாருங்கள், மேரி பெஹன். பெஹன்கிறது பெண்பால் சொல்லுங்கிறனால நம்ம என்ன யூஸ் பண்ணால் மேரி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேரே பிதா. பிதா அப்படின்னா ஃபாதர், அப்பா. ஸோ மேரே அப்படிங்கிறது இங்கே எதுக்கு வந்திருக்குன்னா, பிதாங்கிறது பன்மை கிடையாது, ஒருமை தான். உங்களுக்கு டவுட்டு வரலாம், ஏன் ஒருமையாக இருக்கும்போது மேரே யூஸ் பண்ணணுன்னு. மேரேங்கிறது வந்து ஆண்பால் பன்மைக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னா, நம்ம யார் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிதா, ரிலேஷன், நம்ம சொந்தக்காரங்களை இவங்க என்னோடய சொந்தம் அந்த மாதிரி சொல்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம மேரே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரே பிதாஜி, மேரே பிரதான் மந்திரி ஜி அப்படின்னா என்னுடைய பிரதமர், என்னுடைய அப்பா. அந்த மாதிரி நம்ம யார் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறோமோ அங்கெல்லாம் நம்ம மேரே யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோட சென்டென்ஸ் பார்க்கலாம். மேரா நாம் மோனிஷ் ஹ அப்படின்னா என்னுடைய பெயர் மோனிஷ். இங்கே மேரா நாம் அப்படின்னா என்னுடைய பெயர், மோனிஷ்ங்கிறது நேமு. ஸோ நாம் அப்படிங்கிறது ஆண்பால் ஒருமை, அதனால் நம்ம மேரா யூஸ் பண்ணணும். ஸோ பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் பேர் சொல்லும்போது மேரா நாம் தான் சொல்லணும். பசங்க மேரா நாம், பொண்ணுங்க மேரி நாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ மேரா நாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லணும். ஏன்னா நாம்ங்கிறது ஆண்பால் சொல்லு ஒருமை, அதனால் நம்ம மேரா தான் யூஸ் பண்ணணும். மேரா நாம் மோனிஷ் அப்படின்னா என்னுடைய பெயர் மோனிஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேரே பிதா கா நாம் முகேஷ் ஹ. மேரே பிதா கா நாம் முகேஷ் ஹ அப்படின்னா என்னுடைய அப்பாவோட பேர், என் அப்பாவோட பேர் முகேஷ், என்னோடய அப்பாவோட பேர் முகேஷ் அப்படிங்கிறது மீனிங்கு. மேரே பிதா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், பிதாங்கிறது மரியாதையாக இருக்கிறதுனால நம்ம மேரே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், மேரி மாதா கா நாம். மேரி மாதா கா நாம் ஸ்ரீலேகா ஹ அப்படின்னா என்னுடைய அம்மா பேர் ஸ்ரீலேகா. இங்கே ஏன் மேரி வந்திருக்குன்னா, மாதா அப்படிங்கிறது பெண்பால் சொல், அதனால் நம்ம மேரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, பெண்பால் சொல்ல ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் நம்ம மேரி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஆண்பால் சொல்ல ஒருமைக்கு மேரா, பன்மைக்கு மேரே இருக்கும். ஆனால் பெண்பால் சொல்லுக்கு வந்து ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் மேரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மேரி மாதா கா நாம் ஸ்ரீலேகா, என்னுடைய அம்மா பேர் ஸ்ரீலேகா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேரா கர் சேலம் மே ஹை அப்படின்னா என்னுடைய வீடு சேலத்தில் இருக்குது. மேரா கர் அப்படின்னா என்னுடைய வீடு, சேலம் மே அப்படின்னா சேலத்தில், ஹே அப்படின்னா இருக்குது. மேரா கர் சேலம் மே ஹே அப்படின்னா என்னோடய வீடு சேலத்தில் இருக்குது. இங்கே கர் அப்படிங்கிறது வீடு, கருங்கிறது ஆண்பால் ஒருமை, அதனால் நம்ம மேரா போட்டிருக்கோம். ஸோ ஆண்பால் ஒருமைக்கு மேரா போடணும், அதனால் மேரா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், மேரி மாத்ருபாஷா தமிழ் ஹ அப்படின்னா என்னுடைய தாய்மொழி தமிழ். மாத்ருபாஷா அப்படின்னா தாய்மொழி, தமிழ்ங்கிறது லாங்குவேஜ் நம்ம சொல்கிறது, தமிழ் ஹ அப்படின்னா என்னுடைய தாய்மொழி தமிழ். மேரி எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோன்னா, மாத்ருபாஷா அப்படிங்கிறது வந்து ஹிந்தியில் பெண்பால் சொல், அதனால் நம்ம மேரி யூஸ் பண்ணணும். ஸோ பெண்பால் சொல்லுக்கு ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் நம்ம மேரி தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே மாத்ருபாஷாங்கிறது ஒருமை தான், அதனாலையும் நம்ம மேரி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், மேரா பாரத் மகான் ஹ. இந்த சென்டென்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம்.
முக்கியமாக நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து வர வெஹிக்கிள்ஸ் அந்த லாரி அதெல்லாம் இந்த சென்டென்ஸ் எழுதியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நோட் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ மேரா பாரத் மகான் ஹை அப்படின்னா என்னுடைய பாரதம் மிக சிறந்த ஒரு நாடு, மிக சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸோட மீனிங்கு. ஸோ மேரா பாரத் அப்படின்னா என்னுடைய இந்தியா, பாரத்னா இந்தியா அப்படிங்கிறது மீனிங்கு, பாரதம்னு நம்ம தமிழில் சொல்வோம். மேரா பாரத் மகான் ஹை, மகான்னா ஒரு கிரேட், சிறந்தது அப்படிங்கிறது மீனிங்கு. மேரா பாரத் மகான் ஹை, என்னோட இந்தியா மிக சிறந்த நாடு, என்னோட பாரதம் மிக சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேரா தோஸ்த் மதுரை மே ரஹ்தா ஹை அப்படின்னா என்னுடைய நண்பன் மதுரையில் இருக்கிறான் அப்படிங்கிறது மீனிங்கு. மேரா தோஸ்த், தோஸ்துங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம காமனாக தமிழில் யூஸ் பண்ணுற வேர்டு தான். தோஸ்த் அப்படின்னா ஃப்ரெண்டுங்கிறது மீனிங்கு. ஸோ தோஸ்துங்கிறது ஹிந்தியில் ஆண்பால் சொல்லு. ஸோ ஆண்பால் ஒருமை வந்திருக்கனால நம்ம இங்கே மேரா யூஸ் பண்ணுறோம். மேரா தோஸ்த் மதுரை மே ரகுத்தாக அப்படின்னா என்னுடைய நண்பன் மதுரை மே அப்படின்னா மதுரையில், ரகுத்தாக அப்படின்னா வசிக்கிறான், வாழ்கிறான், இருக்கிறான் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மேரி பெஹன் லக்ஷிதா ஹே அப்படின்னா என்னுடைய சகோதரி லக்ஷிதா அப்படிங்கிறது மீனிங்கு. பெஹன் அப்படிங்கிறது சகோதரி, பெஹன்னா சகோதரி, அது வந்து ஹிந்தியில் பெண்பால் சொல், அதனால் நம்ம மேரி யூஸ் பண்ணணும். மாத்தானாலும் பெண்பால் சொல், பெஹன்னாலும் பெண்பால் சொல் ஹிந்தியில், அதனால் நம்ம மேரி யூஸ் பண்ணணும். ஸோ மேரி பெஹன் லக்ஷிதா ஹை அப்படின்னா என்னுடைய சகோதரி லக்ஷிதா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேரி பஹனே லக்ஷ்மி அவுர் காயத்ரி ஹை. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய சகோதரிகள் லக்ஷ்மி மற்றும் காயத்ரி அப்படின்னா லக்ஷ்மியும் காயத்ரியும் என்னுடைய சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பன்மை, அதாவது பெஹனே அப்படிங்கிறது பெண்பால் பன்மையில் வந்திருக்கு. ஏன்னா 2 பேரை பற்றி சொல்கிறாங்க, லக்ஷ்மி அவர் காயத்ரி 2 பேரை பற்றி சொல்கிறனால இது பன்மை பெஹனே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பெஹன் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்டு ஒருமை, பெஹனே அப்படிங்கிறது ப்ளூரல் பன்மை வேர்டு. ஸோ பெண்பால் சொல்ல பன்மையாக இருந்தாலும் ஒருமையாக இருந்தாலும் நம்ம மேரி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். மேரி பெஹனே லக்ஷ்மி அவர் காயத்ரி ஹை, என்னுடைய சகோதரிகள் லக்ஷ்மியும் காயத்ரியும் என்னுடைய சகோதரிகள். ஸோ பெண்பால் பன்மைக்கும் நம்ம மேரி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேரா பாய் ஷங்கர் ஹை, என்னுடைய சகோதரன் ஷங்கர். ஸோ மேரா பாய்ங்கிறது சகோதரன் எல்லாருக்கும் தெரியும், ஒருமை வந்திருக்கனால மேரா யூஸ் பண்ணுறோம். என்னுடைய சகோதரன் ஷங்கர், மேரா பாய் ஷங்கர் ஹை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேரே கர்கே பாஸ் ஏக் புஸ்தகாலய் ஹை. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேரே கர்கே பாஸ் ஏக் புஸ்தகாலய் ஹை அப்படின்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் நூலகம் இருக்குது. ஏக் புஸ்தகாலய் ஹை, என் வீட்டுக்கு அருகில் ஒரு நூலகம் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே கருங்கிறது வீடுங்கிறது சிங்குலர், ஒரே ஒரு கரை மட்டும் தான், வீடை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அதனால் சிங்குலர். அப்படியே மேரே யூஸ் பண்ணணும் அப்படின்னு டவுட் வரலாம். ஸோ இந்த மாதிரி கேஸில் மேரே கர்கே, கர் நவுனுக்கு அடுத்தது எப்பயுமே ஒக்கே கா கி மே இந்த மாதிரி கேஸ் எண்டிங்னு சொல்லுவாங்க, தமிழில் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேர்டு ஏதாவது வந்துச்சுன்னா, லெட்டர் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம கருக்கு முன்னாடி இருக்கிற மேரா அப்படிங்கிறது மேரேவாக மாறும். இது ஹிந்தியில் ஒரு ரூலு. ஸோ எப்பயுமே மேரா கர் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே அடுத்து கே வந்திருக்கிறதுனால மேரே கர் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வர்ற சென்டென்ஸில் மேரா அப்படின்னு இருந்து அடுத்து நவுன் கர் இருந்துச்சுன்னா, கர்ரோ ஏதாவது ஒரு நவுனுக்கு அப்புறம் கி கே பர் மே இந்த மாதிரி கேஸ் எண்டிங், அதாவது வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா மேரா அப்படிங்கிறது மேரேவாக மாறிடும். ஸோ இது ஒரு பேசிக் ரூல் ஹிந்தியில். ஸோ மேரே கர்கே பாஸ் ஏக் புஸ்தகாலய் ஹை, மேரா கர்கே பாஸ்ன்னு சொல்லக்கூடாது, மேரே கர்கே பாஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா கருக்கு அடுத்து கே வந்திருக்குது. இந்த மாதிரி கருக்கு அடுத்து கே கி மே இந்த மாதிரி எது வந்தாலுமே நம்ம மேரா வந்து மேரேவாக மாறிடும். ஸோ இது ஒரு பேசிக் ரூல் ஹிந்தியில். ஸோ மேரே கர்கே பாஸ் ஏக் புஸ்தகாலய் ஹை அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நூலகம் உள்ளது. மேரே கர்கே பாஸ்னால் என் வீட்டுக்கு பக்கத்தில், ஏக் அப்படின்னா ஒரு, புஸ்தகாலை அப்படின்னா நூலகம் லைப்ரரி, ஹை இருக்கிறது உள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேரே கர் மே ஏக் குத்தா ஹை, மேரே கர் மே ஏக் குத்தா ஹை அப்படின்னா என் வீட்டில் ஒரு நாய் இருக்குது. இதுவும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், மேரே கர் மே ஏக் குத்தா ஹை. இங்கேயும் சிங்குலர் தான், கருங்கிறது ஒரே ஒரு வீடு தான் சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் மேரே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கருக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, மே வந்திருக்கு. மேங்கிறதும் ஒரு வேற்றுமை உறுப்பு, கேஸ் எண்டிங் வேர்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நவுனுக்கு அடுத்து கேஸ் எண்டிங் வந்துச்சுன்னா மேராங்கிறது மேரேவாக மாறிடும். இது இன்னொரு எக்ஸாம்பிள், இது ஒரு நல்ல சிறந்த எக்ஸாம்பிள். மேரே கர் மே ஏக் குத்தா ஹை, மேரா கர் மே ஏக் குத்தா ஹைன்னு சொல்லக்கூடாது, மேரே கர் மே ஏக் குத்தா ஹை, என்னுடைய வீட்டில் ஒரு நாய் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், மேரி கலி கா
மேரி கலி மே 4 துக்கானே ஹே அப்படின்னா என்னோட தெருவில் 4 கடைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேரி கலி மே. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அதே மாதிரி சொன்னீங்களே கேஸ் எண்டிங் வந்துச்சுன்னா மேரி கலி அப்படிங்கிறது என்னென்னா கலினா தெரு. ஓகேங்களா. மேரி கலி மே 4 துக்கானே ஹே. முதல்ல மீனிங் புரிஞ்சுக்கலாம். கலி அப்படின்னா தெரு அப்படிங்கிறது மீனிங்கு, இங்கிலீஷில் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம். ஸோ கலிங்கிறது ஹிந்தியில் பெண்பால் வேர்டு, அதாவது ஃபீமேல் வேர்டு. ஸோ கலி அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேரி தான் யூஸ் பண்ணணும். மேரி கலி அப்படின்னு தான் சொல்லணும், மேரா கலின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கலிங்கிறது பெண்பால் வேர்டு. ஸோ மேரி போட்டோம், கலிக்கு அடுத்து மே வந்திருக்கு. நம்ம ஆண்பால் சொல்ல என்ன சொன்னால் மேரா கர் அப்படின்னு கருக்கு அடுத்து காக்கி கே மே வந்துச்சுன்னா மேரா கருங்கிறது மேரே கர்ரா மாறிடும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே மேரி கலி அப்படிங்கிறது மே வந்தனால மேரே கலி அப்படின்னு மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஏன்னா அந்த ரூல் வந்து ஆண்பால் சொல்லுக்கு மட்டும்தான். ஸோ பெண்பால் சொல்லுக்கு ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் நம்ம மேரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் மேரி கலி அடுத்தது மே கா கே எது வந்தாலும் மேரி கலின்னு தான் இருக்கும், மேரே கலி அப்படின்னு மாறாது. ஸோ ஓகேங்களா, அது வந்து ஆண்பால் சொல்லுக்கு மட்டும்தான் அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும், இதுக்கு ஆகாது. ஓகேங்களா. மேரி கலிமே 4 துக்கானே ஹே அப்படின்னா என்னுடைய தெருவில் 4 கடைகள் இருக்கிறது உள்ளது அப்படிங்கிறது சொல்கிறது மீனிங். ஓகேங்களா. கலினா தெரு, மேரி கலிமே அப்படின்னா என்னுடைய தெருவில், என் தெருவில், சார்னா 4, துக்கான் அப்படின்னா கடை, துக்கானே அப்படின்னா கடைகள். ஓகேங்களா. சிங்குலர் ப்ளூரல், கடைகள் துக்கானே இருக்கின்றன ஹே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், மேரா மாமா கா தப்தர் ராம்நாத்புரம் மே ஹே அப்படின்னா என்னுடைய மாமாவோடைய அலுவலகம் ராமநாதபுரத்தில் உள்ளது. மேரே மாமா கா தப்தர் ராம்நாத்புரம் மே ஹே, என்னுடைய மாமாவின் அலுவலகம் ராமநாதபுரத்தில் உள்ளது. ஸோ மேரே மாமா கா தப்தர். ஸோ இங்கே வந்து மேரா மாமா கா தப்தர் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது, ஏன்னா ரிலேஷனை சொல்கிறோம். ஸோ மேரே வரும், ப்ளஸ் மாமாங்கிறது ரெஸ்பெக்டாக கொடுக்குற ஒரு இது ஆளுங்கிறனால நம்ம மேரே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தும் இல்லாமல் கா வந்திருக்குது, வேற்றுமை உருவம் வந்திருக்குது நவுனுக்கு அடுத்து. ஸோ மேரே தான் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணணும். மேரே மாமா கா தப்தர் ராமநாதபுரம் மே ஹே. ஓகேங்களா. அப்படின்னா என்னுடைய மாமாவோட அலுவலகம் ராமநாதபுரத்தில் உள்ளது. தப்தர் அப்படின்னா ஆஃபீஸ், அலுவலகம். ராமநாதபுரம்ங்கிறது ஊர், ராமநாதபுரம் மே ஹே அப்படின்னா ராமநாதபுரத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் பாருங்கள், மேரே கர்மே கோய் நஹி ஹே அப்படின்னா என் வீட்டில் யாருமே இல்லை. ஸோ மேரே கர்மே, மேரா கர்மேன்னு தான் வரணும். ஆனால் இங்கே வந்து கருக்கு அடுத்தது மே வந்திருக்கனால மேராங்கிறது மேரேவாக மாறிடும். மேரே கர்மே கோய் நஹி ஹே, என் வீட்டில் யாருமே இல்லை. ஓகேங்களா. கோயி அப்படின்னா யாருமே, நஹி ஹே கோயி நஹி ஹே அப்படின்னா யாருமே இல்லை.